சில பேர் நல்லா இருப்பாங்க. திடீர்னு சளி, இருமல், காய்ச்சல் வந்துரும். ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருப்பாங்க, ஒரு மேரேஜுக்கு போயிருப்பாங்க, இல்ல பசங்க ஸ்கூல் போயிட்டு அங்க போயிட்டு வருவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது டப்புன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கும். சளி இருக்கும், இருமல் இருக்கும், லைட்டா ஃபீவர் வர மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு நம்ம உடனடியா கை வைத்தியம் பார்க்கணும். கை வைத்தியம் என்னன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த கஷாயம் வச்சு குடிக்கணும். அது எப்படி பண்ணணுன்றத நம்ம ஒரு வீடியோல போட்டிருக்கோம் பாருங்க. வெதுவெதுப்பான தண்ணீர்ல நம்ம மஞ்சள் தூள் கலந்து குடிக்கலாம். இல்ல மஞ்சள் தூள பாலுல கலந்து நம்ம குடிக்கலாம். அந்த மஞ்சள் தூள், பால், மிளகு சேர்த்து குடிக்கலாம். இதனால நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் உடனே கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். வேதி பிடிக்கலாம். தண்ணீரை கொதிக்க வச்சு, அத வேப்பில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அத போர்வை போட்டு வேதி பிடிக்கலாம். வேதி பிடிப்பதன் மூலம் இதுலேருந்து நம்ம வெளிப்படலாம். இஞ்சி, மிளகு கஷாயம் மாரி வச்சு குடிக்கலாம். தண்ணி வச்சு அதில் இஞ்சி துண்டு ஒன்று நசுக்கி போட்டு ஒரு 5, 6 மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கலாம். துளசி கஷாயம் வச்சு குடிக்கலாம். துளசி கஷாயம் வச்சு குடிக்கலாம். இதுமாரி டைமில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். தண்ணீர்னா வெந்நீர் சொல்கிறேன். அதிகமாக குடிக்கணும். தண்ணீர் குடிக்கும்போது நம்ம சிறுநீர் வழியாக இந்த பாக்டீரியா அதெல்லாம் வெளியாகிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஓய்வு எடுக்கணும். இந்த டைமில் வந்து ஓய்வு ரொம்ப முக்கியம். ஓய்வு அந்நேரத்தில் போய் நம்ம ஹெவி ஒர்க் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்தாவே நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். சூடாக சூப் வச்சு குடிக்கலாம். இஞ்சி கஷாயம் வச்சு குடிக்கலாம். நம்ம இதெல்லாம் வச்சு செய்கிறதன் மூலம் நம் தற்காலிகமாக நம்ம இதில் இந்த டிசீஸ்லேருந்து நம்ம வெளியே பண்ணலாம். எடுத்தோடனே பேராசிட்டமால் நம்ம போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பேராசிட்டமால் போகிறது டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் ஓகே. கண்டிப்பாக போக தான் வேணும். ஒரு தொடர்ந்து 2 நாள் ஃபீவராக இருக்குது. தொடர்ந்து இது சளி, இருமல் நம்ம கண்ட்ரோலில் வரலாம். நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். எடுத்தோடனே அங்கே போய்ட்டு 1000, 2000 செலவு பண்ண தேவையில்ல. நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த கை வைத்தியம் இருக்குது. இந்த கை வைத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கிட்டத்தட்ட 70% இதில் நமக்கு ரிலீஃப் ஆகிடும். அதையும் மீறி உங்களால் 2, 3 நாளுக்கு அப்புறமும் ஃபீவர் அதிகமாக இருக்குது, இந்த தொல்லை அதிகமாக இருக்குது, சளி அதிகமாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கலாம். இந்த கை வைத்தியம் நமக்கு 70% நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம எடுத்தோடனே பேராசிட்டமால் போடுறது, எடுத்தோடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறது, இதெல்லாம் நம்ம கிட்னிக்கு தான் நம்ம லோடு கொடுக்குறது. நம்ம இந்த இயற்கை மருந்துகள், நம்ம இயற்கை முறையை ஃபாலோ பண்ணால் நமக்கு சைடு எஃபெக்ட் அதிகம் இருக்காது. இதில் ஓரளவு கிளியர் ஆகிடும். இது முடியாத பட்சத்தில் நாம் மருத்துவரை பார்க்க வேண்டும். நன்றி.